ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்ருக்கோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுடே we are going to see பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ்னால் ஒரு ஆக்ஷன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்து ரொம்ப நேரம் நடந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும். ஓகே, அதாவது பாஸ்ட் டென்ஸ்லேயே ஆரம்பித்து பாஸ்ட் டென்ஸ்லேயே ரொம்ப நேரம் நடந்து பாஸ்ட் டென்ஸ்லேயே முடிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? நான் விளையாடி கொண்டிருந்தேன், நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன், அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான், இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஆக்ஷன் வந்து ரொம்ப நேரம் நடந்திருக்கும் பாஸ்ட் டென்ஸில். அதை பற்றி பேசுகிறது நமக்கு என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னன்னு பார்க்குறோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் அந்த ஆக்ஷன் வந்து எவ்வளோ நேரமாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, நான் 2 நாளாக அவனுக்காக காத்துட்டு இருந்தேன், நான் 4 நாளாக அந்த படம் வரைஞ்சிட்டு இருந்தேன், நான் 1 வாரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு என்னென்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ஓகேங்களா? அந்த டைமை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறது நமக்கு என்னது? பர்ஃபெக்ட் சொல்கிறனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பர்ஃபெக்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதே மாதிரி தான். அங்கே வந்து நான் 2 நாளாக வந்து காத்து கொண்டிருக்கின்றேன், நான் 1 வாரமாக விளையாடி கொண்டிருக்கின்றேன், 1 வாரமாக படித்து கொண்டிருக்கிறேன், நான் காலை 8 மணிலேருந்து தூங்கி கொண்டிருக்கின்றேன். இதெல்லாம் நமக்கு என்னது? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதே நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலும் நமக்கு என்ன பண்ணணும்? டைமை மென்ஷன் பண்ணி சொல்லணும். பட் அந்த ஆக்ஷன் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நேரம் நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? நான் 1 வாரமாக உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், பாருங்கள், 1 வாரமாக நான் உனக்காக காத்து கொண்டிருந்தேன் ஒரு. ஓகேங்களா? அது நமக்கு என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ காத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னது? நான் 1 வாரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 1 வாரமாக நான் காத்து கொண்டு இருந்தேன் அப்படின்னா என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைமை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த வேலையை நான் வந்து ரொம்ப நேரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால தான் நமக்கு பர்ஃபெக்ட்டுங்க வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 2 சென்டென்ஸ் வச்சு பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சப்ஜெக்ட் கூட நம்ம வெர்பை போடுவோம். ஓகேங்களா? இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் கூட பக்கத்தில் என்ன சப்ஜெக்ட் என்னது? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட். ஓகேங்களா? அதாவது நான், நாங்கள், யூ, நீ, நீங்கள், அவன், அவள், அது, ஹி, சி, இட், அப்புறம் தே, இதெல்லாம் அவர்கள். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது பக்கத்தில் என்ன பண்ணுவோம்? நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதோட ஹேடு போடுவோம். ஓகேங்களா? ஹேடுங்கிற வார்த்தையை போட்டு பக்கத்தில் என்ன பண்ணுவோம்னா அந்த வார்த்தையோட அந்த வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை போட்டால் நமக்கு என்னது? நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன பண்ணுவோம்னா ஒரு சப்ஜெக்டை போட்டு என்ன பண்ணணும்? ஹேடு பீன் போடணும். ஓகேங்களா? ஹேடு பீன் போட்டு வெர்போட ஐஎன்ஜி போட்டால் அதுக்கு பேர் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து ஒரு 2 சென்டென்ஸ் வச்சுக்கேன், இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நேற்று முழுவதும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? நேற்று முழுவதும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்? டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, நேற்று ஃபுல்லாக அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணனால தான் இது நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நேற்று முழுவதும் நாங்கள். ஓகேங்களா? இங்கே நாங்கள்ங்கிறத நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? நாங்கள்ங்கிறது வி. ஓகேங்களா? கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தோம். ஓகேங்களா? இப்போ இங்கே வெர்பல் நமக்கு விளையாடிக்கிட்டு இருக்கிறது, ஆக்ஷன், செயல், கர்மான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் என்ன? நமக்கு ஆக்ஷன், விளையாடி கொண்டிருந்தோங்கிறத நமக்கு வெறுப்பு. இப்போ என்ன எடுத்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தமிழில் இருக்குது, நம்ம என்ன பண்ணோம்? இங்கிலீஷில் மாற்றணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விளையாடி கொண்டிருந்தோம்னு வரணும். அப்படி வந்தால் நமக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். விளையாடி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, விளையாடி கொண்டிருக்கின்றோம்னு வந்துச்சுன்னா அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? விளையாடி கொண்டிருந்தோம், இந்த மாதிரி கொண்டிருந்தோம்னு வந்துச்சுன்னா அது நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நேற்று முழுவதும். ஓகேங்களா? ஸோ நேற்று முழுவதும் நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தோம். இது எப்படி எழுதுறது? நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகே, சப்ஜெக்ட் இது நமக்கு இதுதான். அப்போ நாங்கள்ங்கிறது என்னது? தமிழில், இங்கிலீஷ் நமக்கு வி. ஓகேங்களா? வி. இது என்னது? நமக்கு கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தோங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தெளிவாக தெரியுது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சப்ஜெக்ட் கூட ஹேடு போட்டுருணும். ஓகேங்களா? ஹேடு, வி ஹேடு போட்டு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? ஹேடு போட்டு பீன் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் ஹேடோட நிறுத்திக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்ன பண்ணணும்? பீன் இழுக்கணும் அதை வந்து. ஓகேங்களா? ஸோ வி ஹேடு பீன் பிளேயிங். ஓகேங்களா? வி ஹேடு பீன் பிளேயிங். இங்கே விளையாட்டுக்கிறது நமக்கு என்னது? ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ வி ஹேடு பீன் பிளேயிங். ப்ளே போட்டு நம்ம என்ன பண்ணணும்? வெர்பு கூட ஐஎன்ஜி போடணும். ஓகேங்களா? ஸோ வி ஹேட் பின் பிளேயிங். என்ன விளையாண்டுட்டு நம்ம? கிரிக்கெட். ஓகேங்களா? ஸோ வி ஹேட் பின் பிளேயிங் கிரிக்கெட்
நேற்று முழுவதும் நம்ம என்ன பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணோம், அதை தூக்கி நம்ம முன்னாடி கடைசியாக போட்டால் முடிஞ்சது. அப்போ நேற்றுங்கிறது நமக்கு எஸ்டர்டே. ஓகேங்களா, முழுவதுங்கிறதுக்கு என்னன்னா ஆல்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, அப்போ என்ன சொல்லணும், வி ஹேட் பின் பிளேயிங் கிரிக்கெட் ஆல் எஸ்டர்டேன்னு சொல்லணும். ஓகேங்களா, ஆல் எஸ்டர்டேனா நேற்று முழுவதும் அர்த்தம். ஓகேங்களா, ஆல் எஸ்டர்டே, ஆல் எஸ்டர்டே. ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் நமக்கு என்னது, நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட தமிழுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோ. ஸோ வி ஹேட் பின் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே ஆல். ஓகேங்களா, இல்லாட்டி வி ஹேட் பின் பிளேயிங் கிரிக்கெட் ஆல் எஸ்டர்டே. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆல் எஸ்டர்டேனா நேற்று முழுவதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு சென்டென்ஸ் எழுதிருக்கோம். ஸோ சென்ற மாதம் முழுவதும் மழை பெய்து கொண்டிருந்தது. ஓகேங்களா, மழை பெய்து கொண்டிருந்ததுன்னா நமக்கு என்னது, நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, மழை பெய்து கொண்டிருக்கின்றதுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கொண்டிருந்ததுன்னு ஒன்று. ஓகே, கொண்டிருந்ததுன்னா நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி இது நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்டு. ஓகேங்களா, மழை பெய்து கொண்டிருந்தது நான் நமக்கு வெறுப்பு. ஓகே, அப்போ எப்படி இருக்கணும், இட் ஹேட் பீன், இட்டு போட்டுக்கணும். ஓகேங்களா, இட் ஹேட் பீன் ஏன்னா கொண்டிருந்ததுன்னு வந்துச்சு. ஓகே, கொண்டிருந்துச்சுனால கண்ண முடி நம்ம என்ன பண்ணோம், ஹேட் பீன் போட்டுக்கணும். ஓகே, இட் ஹேட் பீன் என்னது, மழை பெய்ஞ்சு இருந்துச்சு. மழைங்கிறது நமக்கு என்னது, நமக்கு வெறுப்பு தான். ஓகேங்களா, ஸோ இட் ஹேட் பீன் ரெய்னிங், இட் ஹேட் பீன் ரெய்னிங் ஆல். இங்கே வர சென்ற மாதம் முழுவதும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், முழுவதுங்கிறதுக்கு ஆல் போட்டுக்கணும். ஓகேங்களா, சென்ற மாதங்கிறதுக்கு லாஸ்ட் மந்த். ஓகேங்களா, ஸோ இட் ஹேட் பீன் ரெய்னிங் ஆல் லாஸ்ட் மந்த். ஓகேங்களா, ஆல் லாஸ்ட் மந்த், ஆல் லாஸ்ட் மந்த். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம எழுதணும், ஆல் லாஸ்ட் மந்த். ஓகே, ஸோ சென்ற மாதம் முழுவதும் மழை பெய்து கொண்டிருந்தது. இட் ஹேட் பீன் ரெய்னிங் ஆல் லாஸ்ட் மந்த் அப்படின்னு அர்த்தம். சென்ற வாரம் முழுவதும் மழை பெய்து கொண்டிருந்தது, சென்ற மாதம் முழுவதும் மழை பெய்து கொண்டிருந்தது நமக்கு ஒரு நோக்கில் இந்த மாதிரி கொண்டிருந்ததுன்னு வரணும். அதை நல்லா நம்ம பார்க்கணும், கவனிக்கணும். கொண்டிருக்கின்றதுனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸ், கொண்டிருந்ததுனாலும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸ், கொண்டிருக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸ். ஓகேங்களா, அது நம்ம நடத்தும் போது பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம 2 சென்டென்ஸ் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க, நான் 2-3 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். குழந்தை இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தது. இந்த மாதிரி அழுது கொண்டிருந்தது இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கேன். குழந்தை நேற்று ஃபுல்லாக அழுதுகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இது எப்படி சொல்கிறது, அழுது கொண்டிருந்ததுங்கிறது முடிஞ்சிச்சு, ஒரு நேரம் அழுது முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நேற்று இரவு முழுவதும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த டைம் உள்ளே கொண்டு வந்துட்டோம், டேவையோ டைமும் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இதான் நமக்கு என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், நம்ம இப்போ இங்கிலீஷில் மாற்றணும். ஓகே, குழந்தை அப்படிங்கிறத என்ன சொல்லணும், நம்ம த பேபின்னு சொல்லணும். ஓகே, இந்த பேபி அழுது கொண்டிருந்ததுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், கொண்டிருந்தது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹேட் பீன் போடணும். ஓகேங்களா, ஸோ த பேபி ஹேட் பீன் க்ரையிங். ஓகேங்களா, ஏன்னா அழுகுறதுக்கு என்ன நமக்கு க்ரை. ஓகே, அப்போ க்ரை கூட நம்ம என்ன பண்ணணும், ஐஎன்ஜி செட்டிங். ஓகேங்களா, ஸோ த பேபி ஹேட் பீன் க்ரையிங். ஓகேங்களா, நேற்று முழுவதும், அதாவது இரவு முழுவதும். அப்போ என்ன நமக்கு இரவு முழுவதுக்கு நமக்கு என்ன சொல்லுவோம், நம்ம த பேபி ஹேட் பீன் க்ரையிங் ஆல் நைட். ஓகேங்களா, ஆல் நைட்னா இரவு முழுவதும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, த பேபி ஹேட் பீன் க்ரையிங் ஆல் நைட். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, அவன் 10 மணி வரை படித்துக் கொண்டிருந்தான். அவன் 10 மணி வரையும் படிச்சுட்டு இருந்தான்பா. ஓகே, எக்ஸாமுக்கு நம்ம சொல்றோம், அவன் 10 மணி முழுவதும் படித்து கொண்டிருந்தான் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, படித்து கொண்டிருந்தான் வரணும். இந்த மாதிரி கொண்டிருக்கின்றான் வந்தால் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸ். இது எப்படி வந்து இங்கே அவன்கிறது நமக்கு என்னது சப்ஜெக்ட். அப்போ என்ன பண்ணும், ஹீ பக்கத்தில் அவன்கிறது நமக்கு ஹீ. ஓகேங்களா, ஹீ என்ன பண்ணுறான், அவன் படித்து கொண்டிருந்தான். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணும், ஸ்டடிங் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கொண்டிருந்தான். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணும், ஹீ ஹேட் பீன். ஓகேங்களா, ஹீ ஹேட் பீன் ஸ்டடியிங், he had been studying, 10 மணி வரலும் அப்படின்னா அர்த்தம் till 10 o'clock நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, till 10 o'clock. ஸோ he had been studyingனா அவன் படித்து கொண்டிருந்தான். ஓகே, எத்தனை மணி வரணும், 10 மணி வரணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம till 10 o'clock பின்னாடி போட்டுக்கணும். till அப்படின்னா நம்ம வரைக்கும் அர்த்தம். ஓகே, தமிழ்ல. ஸோ he had been studying till 10 o'clock. That is the exact English translation. Okay, next பாருங்க,
அனிதா நேற்று முழுவதும் குழந்தைகளை திட்டிக் கொண்டிருந்தால் ஒன்று. ஓகேங்களா? ஸோ அனிதா நேற்று ஃபுல்லாக குழந்தைங்களை திட்டிகிட்டே இருந்தாப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதான் நமக்கு என்னது பர்சன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, இங்கே யார் திட்டுறா? நமக்கு அனிதா தான் திட்டுறாங்க. அப்போ அனிதா தான் நமக்கு என்னது சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அனிதா ஓகேங்களா? அனிதா திட்டிக் கொண்டிருந்தால். ஓகேங்களா? அப்போ என்ன நமக்கு திட்டுறதா நமக்கு அங்கே வெர்பு. ஓகேங்களா? ஸ்கோல்டு. அப்போ கொண்டிருந்தால் நமக்கு என்ன வரும்? ஸ்கோல்டிங் வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேட் பீன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அனிதா ஹேட் பீன் ஸ்கோல்டிங். ஸோ இந்த மாதிரி நமக்கு வெறுப்பு வந்து நிறைய தெரியும். ஒக்காட்டு நிறைய தெரிஞ்ச போதும். அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? வெறுப்பு கூட ஐஎன்ஜி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அனிதா ஹேட் பீன். ஓகேங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்கனால நம்ம ஹேட் பீன் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அனிதா ஹேட் பீன் ஸ்கோல்டிங். ஓகேங்களா? ஸ்கோல்டிங். ஓகேங்களா? குழந்தைங்கிறதுக்கு வந்து நமக்கு சைல்டுங்க குழந்தைகளையும் போட்டுருக்கு. அப்போ என்ன ப்ளூரல். அப்போ என்ன யூஸ் பண்ணாமல் சில்ட்ரன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அனிதா ஹேட் பீன் ஸ்கோல்டிங் த சில்ட்ரன். ஸ்கோல்டிங் த சில்ட்ரன் நேற்று முழுவதும். அப்போ என்ன பண்ணும்? நமக்கு நேற்று முழுவதும் என்னது ஆல் எஸ்டர்டே நம்ம போட்டோம். ஓகேங்களா? ஆல் எஸ்டர்டே. ஓகேங்களா? ஸோ நேற்று முழுவதும் அனிதா குழந்தைகளை திட்டி தூக்கி சம்டைம்ஸ் நம்ம முன்னாடி கூட போட்டு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆல் எஸ்டர்டே அனிதா ஹேட் பீன் ஸ்கோல்டிங் த சில்ட்ரன் அப்படின்னு அர்த்தம். அனிதா நேற்று முழுவதும் குழந்தைகளை திட்டி கொண்டிருந்தால் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன 2 சென்டென்ஸ் பார்த்தோம். ஸோ இது அப்படியே நீங்கள் எழுதி வச்சுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் நோட்டு போட்டு என்ன பண்ணணும்? எல்லா டென்ஸையும் நமக்கு எப்படி பாசிட்டிவ் எழுதுறது, பாசிட்டிவ் எப்படி கொஸ்டின் கேட்குறது, நெகட்டிவ் எழுதுறது, நெகட்டிவ் எப்படி கொஸ்டின் கேட்குறது, அதில் டபிள்யூஹெச் கொஸ்டின் எப்படி கேட்குறது. ஸோ இது எல்லா டென்ஸுக்கும் நீங்கள் நோட்டு போட்டு நீங்கள் எழுதி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் நிறைய எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இது அடுத்து நம்ம 2 பார்த்தோம். ஸோ அடுத்து பாருங்கள், 2-3 சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அவர் 5 வருடங்களாக வெளிநாட்டில் வேலை செஞ்சு கொண்டிருந்தார். அவர் வந்து 5 வருஷமா வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்க, இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவர் ஆரம்பித்து அந்த வேலையை முடிச்சிட்டாரு. இப்போ இங்கே வந்துட்டார். இப்போ நம்ம அதை சொல்கிறோம். ஓகேங்களா? அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எவ்வளோ நாளாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார், எவ்வளோ நேரமாக அந்த படத்தை வரைஞ்சி கொண்டிருந்தான். ஓகேங்களா? எவ்வளோ நேரம் அவன் காத்துக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி டைமை உள்ள கொண்டு வந்து நம்ம அந்த செயலோட அந்த ஆக்ஷனை நம்ம வந்து இவ்வளோ நேரம் செஞ்சுட்டு இருந்தால் நம்ம சொல்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ அவர் 5 வருடங்களாக வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஓகேங்களா? வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார்னு ஒரு. ஓகேங்களா? ஸோ கொண்டிருக்கின்றார்னா நமக்கு என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன். இது நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ். அப்போ என்ன நமக்கு இங்கே வெர்புனா நமக்கு என்னது? சாரி, ஆக்ஷன் நமக்கு என்ன? சாரி, சப்ஜெக்ட் என்னது நமக்கு? அவர். ஓகேங்களா? அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹீ போடணும். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவள், அவர், அவன், அவர் அங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஹீ தான். ஓகேங்களா? நமக்கு மரியாதைங்கிறதுக்கு தனிப்பட்ட வெர்ஸ் இருக்கிறது. எப்படி நீனாலும் நீங்கனாலும் இங்கிலீஷில் நமக்கு யூ தான். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ ஹீ. ஓகேங்களா? ஹீ ஹேட் பீன் போடணும். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் என்ன போட்டோம்? ஹீ போட்டோம். அது பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஹேட் பீன் போடணும். ஓகே, ஸோ ஹீ ஹேட் பீன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ என்ன பண்ணணும்? ஹீ ஹேட் பீன் ஒர்க்கிங். ஓகேங்களா? ஹீ ஹேட் பீன் ஒர்க்கிங் எங்க? வெளிநாட்டில். அப்போ என்ன பண்ணணும்? இன் அப்ரோட்னு போடணும் பின்னாடி. ஓகேங்களா? இன் அப்ரோட். ஓகேங்களா? ஹீ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் அப்ரோட்னா அவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சு கொண்டிருந்தார். ஓகேங்களா? நம்ம இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் அப்ரோட்னா அவர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார்னு வரணும். ஓகேங்களா? எவ்வளோ நாளாக? 5 வருடங்களாக. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ள பின்னாடி போடணும். ஓகேங்களா? ஃபார் 5 இயர்ஸ். ஓகே, ஸோ ஹி ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் அப்ராட் ஃபார் 5 இயர்ஸ். 5 வருஷமா ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து பாருங்க, அவள் 2023 முதல் ஒரு பள்ளியில் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஓகேங்களா? இங்கே நமக்கு வேலை செய்து கொண்டிருந்தாள்ங்கிறது நமக்கு என்னது? ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ அவள்ங்கிறது நமக்கு என்னது? இங்கே சி. ஓகேங்களா? அப்போ என்ன எழுதணும்? நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை கண்ணை மூடிட்டு எப்பவுமே போட்டணும். ஓகே, சப்ஜெக்ட் என்னங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சிடணும். ஓகே, அவள்ங்கிறது நமக்கு சி. இங்கே நீங்கள் ஒரு பேரை கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? அனிதா, ரகு, இல்லை அவளுங்கிற இடத்துல போட்டுக்கலாம். பிரதிபா, எந்த வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சி ஹேட் பீன் என்னது? வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே என்னது? ஓகே, ஸோ சி ஹேட் பீன் ஒர்க்கிங். இங்கே என்ன? ஒரு பள்ளியில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளியில், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில். இப்போ இங்கே என்ன பண்ணணும்? இன் இயர் ஸ்கூல் நம்ம பின்னாடி போட்டுக்கணும். ஸோ சி ஹேட் பீன் ஒர்க்கிங்னா அவள்
வேலை செய்து கொண்டிருந்தால் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? ஷி ஹேட் பீன் ஒர்க்கிங் எங்க இன் ஸ்கூல். ஓகே, ஒரு பள்ளியில், ஒரு பள்ளிக்கூடத்தில், இன் ஸ்கூல். ஓகே, இன் ஸ்கூல் எப்போ வரணும்? 2023 வரணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? டில் 2023 நம்ம பின்னாடி போட்டணும். ஸோ ஹி ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் ஏ ஸ்கூல் டில் 2023 நம்ம என்ன பண்ணணும்? பின்னாடி போட்டணும். ஓகேங்களா? 2023. அடுத்து பாருங்க, நேற்று முழுவதும் உனக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். நேற்று ஃபுல்லாக அவங்க உனக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்கப்பா. ஓகேங்களா? இது பாருங்க, அவங்க காத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அவன் வந்திருக்கான். இப்போ நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அவங்க வந்து நேற்று ஃபுல்லாக அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நம்ம எப்படி சொல்றது? யார் இங்கே காத்துக்கிட்டு இருந்தா? அவர்கள். ஓகேங்களா? அதான் நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? பட் தே ஹேவ் பீன், தே போட்டுக்கணும். தேனா என்னது? அவர்கள். ஓகேங்களா? ஸோ தே ஹேட் பீன் காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நமக்கு வரணும். ஓகேங்களா? காத்து கொண்டிருக்கின்றான்னு வரக்கூடாது. ஓகேங்களா? காத்து கொண்டிருப்பார்கள்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ். காத்து கொண்டிருந்தார்கள் நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ். ஸோ ஓகே, இப்போ எப்படி பண்ணும்? தே ஹேட் பீன் வெயிட்டிங், தே ஹேட் பீன் வெயிட்டிங். ஓகே, தே ஹேட் பீன் வெயிட்டிங் யாருக்காக? உனக்காக. அப்போ என்ன பண்ணணும்? ஃபார் யூங்கிறத நம்ம பின்னாடி போட்டணும். ஓகேங்களா? உனக்காகனா ஃபார் யூ, எனக்காகனா ஃபார் மீ, அவனுக்காகனா ஃபார் ஹிம், அவளுக்காகனா ஃபார் ஹர், அவர்களுக்காக அப்படின்னா ஃபார் தெம்னு பண்ணும். ஓகேங்களா? அவர்களுக்காக அப்படின்னா. ஸோ தே ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகேங்களா? நேற்று முழுவதும். அப்போ என்ன பண்ணுவோம்? ஆல் எஸ்டர்டே நம்ம பின்னாடி போட்டுருவோம். ஓகேங்களா? ஆல் எஸ்டர்டே நம்ம பின்னாடி போடணும். தே ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஆல் எஸ்டர்டே அப்படின்னு அர்த்தம். அவங்க நேற்று ஃபுல்லாக அவங்களுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு 7-8 சென்டென்ஸ் நீங்கள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ப்ரெசன்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்வர்சேஷன் என்னென்னலாம் வருதுன்னு நீங்களும் எழுதி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து இன்னொரு அடுத்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இல்லாட்டி இதில் வந்து கொஷின் இருக்குது. கொஷின் பார்த்துட்டு அடுத்து நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ் போய்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.